மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல். உல்லாஹி உல்லாச பூவாகிறோம் anytime ஜில்லாஹி ஜில்லாஹி சந்தோஷ சிறகாகிறோம் many time ரெயின்போ சாலையில் சின்ன சின்ன பௌர்ணமி தித்திக்கிற ரசனைகள் தீராதே பீச் மணல் சுடவில்லை காதலர்கள் நடக்கையில் முட்டுவிடும் பூக்களே குட் மார்னிங் கேண்டில் டின்னர் போலாச்சு விண்மீன் கூட்டம் இரவில் ஹார்ட்டின் உள்ளே பட்டர்ஃப்ளைஸ் காதல் செய்யும் உறவில் உல்லாஹி உல்லாஹி உல்லாச பூவாகிறோம் anytime மற்றவா விஷயம் எப்படியோ, ஆனா என் விஷயத்துல அப்படிலாம் நடக்காதுன்னு நம்பிட்டு இருந்தேன். ஹலோ அங்கிள், எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? உச்சி வெயில் மண்டைய பொழக்குது. எங்க அங்கிள் யாத்திரை கிளம்பிட்டீங்க? மாமி இல்லாம தனியா போறீங்களா? இது என்ன புது கம்பெனி கோபி அண்ணாவோட? அது ஒண்ணும் இல்ல மகேஷ் ஐயா. கோபி செத்த பேசாம இருக்கியா? மகேஸ்வரிக்கு 1008 வேலை இருக்கும். அவ கார்ல சக்கரத்தை கட்டின்னு சுத்துறவ. நீ புறப்படுமா? அங்கிள் என்ன ஏதோ அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. வாக்கிங் மட்டும் தான் தனியா போவேன். இதோ பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போனா கூட மாமியோட தான் போவேன். இப்ப என்ன தனியா? அதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. ஆனா இப்ப அவ தங்காயத்துல போய் 2-3 நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவ அதுல ஏதோ விசேஷமா பட்சணம் எல்லாம் பண்றதுக்கு கூட மட ஒத்தாசையா இருக்குமேன்னு சொன்னா. சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சேன். அதனால என்ன, நீங்களும் கூட போக வேண்டியதானே? எதுக்கு தனியா போயிட்டு இருக்கே? என்ன யோசிக்கிற கோபியானா? மகேஸ்வரி இல்ல, இங்க ஏதோ வில்லங்கம் நடக்குது. கோபியண்ணா ஏதோ சொல்ல வராரு, நீங்க அவரை சொல்ல விடாம தடுக்கிறீங்க. என்னாச்சு அங்கிள்? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. அதான் ஒரு நட போய் ரங்கநாதனை சேவிச்சுட்டு அப்படியே பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனையும் பார்த்துட்டு வரலாமேன்னு புறப்பட்டேன். அப்பதான் கோபி வந்தா. சரி என் கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் துணைக்கு வாடான்னு அழைச்சின்னு புறப்பட்டேன். ஏன் அங்கிள், நீங்க கும்பிடுற ரங்கநாதன் மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க சேவிச்சுட்டு வரலான்னு போறீங்களா இல்ல கோவமா போறீங்களா? அங்கிள், நான் உங்க பொண்ணு மாதிரி தானே, என்கிட்ட சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அங்கிள் ஏன் அங்கிள் அழறீங்க? கோபியண்ணா என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். மகேஸ்வரி, அந்த பொண்ணு ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து யாருக்குமே அடங்கலையா. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு வேற இவங்களை சொல்லியிருக்காங்க. அதான் மாமி கோவிச்சுட்டு முன்னாடியே வெளியே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்க. அத இவரால தாங்க முடியல மகேஸ்வரி. அதான் இவரும் வீட்டை விட்டு ஊருக்கு புறப்பட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய மனுஷனை எப்படி நோகடிச்சிருக்கா பாரு. என்ன அங்கிள், என்னது இதெல்லாம்? நீங்க பாட்டுக்கு எப்படியோ போட்டுன்னு போயிட்டு இருக்கீங்க. யார் வீட்ல இருந்து யார் போடுது? இதேதான் மகேஸ்வரி நானும் கேட்டேன். அந்த கழுதைகளை அடிச்சு விரட்டுறதை விட்டுட்டு நீங்க ஏன் சார் ஊருக்கு கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் மகேஷ். நீங்க கேட்டதோட நிறுத்திட்டீங்க. நான் அதை செஞ்சே காட்டுறேன். வாங்க அங்கிள் போலாம். கோபியா நான் வாங்க. வேண்டாம் மகேஸ்வரி, வேண்டாம். நீ போக வேண்டாம். அது நாங்க பண்ண பாவத்தோட பலன். எங்களுடைய போட்டும். நீ வேணா இதுல தலையிட்டு அவமானப்பட வேண்டாம். நீ போக வேண்டாம்மா ப்ளீஸ். நோ அங்கிள், எப்ப அவ உங்களை அழ வச்சுட்டு ஆட்ட போடணும்னு முடிவு பண்ணிட்டாலோ அவ ஆட்டத்தை அடக்கியே ஆகணும். வாங்க.
ஐயா இனிமேல் அடக்க முடியாது. மகேஸ்வரி மகா காளி ஆயிட்டா. வாங்க ஐயா போய் பாப்போம். மகேஸ்வரி வேண்டாமா ப்ளீஸ் விட்டுடுமா. அங்கிள் நீங்க சும்மா இருங்க. ஏய் குஷி கதவு திறடி. ஏய் குஷி கதவு திறடி. அங்க ஊர்ல நடு ரோட்லமா happening here? ஐயோ பெருமாளே நான் என்ன பண்ணுவேன்? என்னமா நடக்குது இங்க? அண்டவா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே. என்ன நடக்குதுங்க? பெருமாளே பெருமாளே இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பூஜை புனஸ்காரத்தோட ஆச்சாரமா தெய்வீகமா இருந்த ஆத்த இப்படி நரகமாக்கி குட்டிச்சவராக்கி இருக்காங்களே. உனக்கு தான் ஸ்ரீரங்கத்துக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தல. உன்னை யார் இங்க வர சொன்னா? போயா வெளியில. ஏய் காலனியே மதிக்கிற ஒரு பெரிய மனுஷனை வெள்ள தள்ளுற உன்ன. நே எங்க குஷி மேல கை வைக்கறியா? நே நே விட்றா கைய. விட்றா கைய. நே நே வா ஷிட். போடா. ஏய் இங்க வா. கோபினா எல்லாரும் அடிச்சு வெள்ள துரத்துங்க. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கப்படுத்திட்டல? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போடி. அப்படியா? உன்னை அழ வச்சு இங்க நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க வைக்கல. உன்னையும் மகேஷையும் பிரிக்கல. என் பேர் குஷி இல்லடி. கோதை கோதை ஏன் இப்படி அர்த்தம் புரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? உன் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கா. அது புரிய மாட்டேங்கிறது எனக்கு. ஏன் இப்படி மதம் முடிச்சு அலையற? ஆமா நான் மதம் பிடிச்சுதான் அலையறேன். இவள அழிக்கல என் பேரை மாத்திக்கிறேனா? ஏய் மத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது போடி. அப்படியா? பண்ணி காமிக்கிறேன்டி. பார்க்கலாமா? பார்க்கலாம் போடி. பார்க்கலாம். ஏய் பார்க்கலாம்டி. ச்சே என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கப்படுத்திட்டல? உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை அழ வச்சு இங்க நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்க வைக்கல. என் பேர் குஷி இல்லடி. உன்னையும் மகேஷையும் பிரிக்கல. என் பேர் குஷி இல்லடி. இவள அழிக்கல என் பேரை மாத்திக்கிறேனா? அப்படியா? பண்ணி காமிக்கிறேன்டி. பார்க்கலாமா? உன்னையும் மகேஷையும் பிரிக்கல. என் பேர் குஷி இல்லடி. ஹே மகி மகி என்னமாச்சு? ஏன் இப்படி லைட் கூட போடாம இருட்டில் உட்காந்துட்டு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னம்மா இப்படி வேர்த்திருக்கு? ஃபேன் கூட போடாம உட்காந்துட்டு இருக்க. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல மகேஷ், லைட்டா தலைவலி, அதான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? காஃபிலாம் ஒன்றும் வேணாம். நீ ரொம்ப அன்யூஷுவலா இருக்க. என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லுமா? இல்ல வழக்கம் போல இது என்னோட பர்சனல் மேட்ரு, கேட்காதேன்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன். உனக்கா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. ஏன் அப்படி பாக்குற? உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். விருப்பம் இல்லன்னா இல்ல, அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான். நான் ஏதாவது சொன்னா உனக்கு இது தேவையான்னு கேட்ப. அப்படி ஏன்டா உன்கிட்ட சொன்னோம் நான் ஃபீல் பண்ண வேண்டியதா வந்துடும். விடு மகேஷ், என் பிரச்சனை என்னோடயே போகட்டும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு மகி. உன் பிரச்சனை என் பிரச்சனைன்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டியா? நான் வரேன், ஆள விடு. மகேஷ், நான் சொன்னா உடனே நீ போயிருவியா? என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டியா? அட கடவுளே, என்ன பிரச்சனை இந்த பொண்ணுக்கு? புடிச்சா 1000 வலா பட்டாசு மாதிரி பட படான்னு வெடிக்கிறா. இல்லைன்னா நமத்து போன புஷ்வான மாதிரி புஷ்ன்னு போயிடுறா. நான் என்ன பண்றது மகேஷ்? நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறேன். ஆனா யாரா தப்பு பண்ணிட்டா அதை தட்டி கேட்காம இருக்க முடியல. வெளி பிரச்சனை ஏதாவது இழுத்து போட்டுக்கிட்டியா? இங்க பார், தப்ப தட்டி கேட்கறதுங்கிறது நியாயமான விஷயம்தான். ஆனா அதனால வர்ற அவமானத்தை ஏத்துக்க கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி அதெல்லாம் விடு. உன் பிரச்சனை தான் என்ன சொல்லு, நான் முடிஞ்சா சால்வ் பண்ணி வைக்கிறேன். சரி அதெல்லாம் விடு. உன் பிரச்சனை தான் என்ன சொல்லு, நான் முடிஞ்சா சால்வ் பண்ணி வைக்கிறேன்.
பாவம் மகேஷ் ராகவாச்சாரி அங்கிள் குஷியை வர 2 நாளைக்கு வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாலாம். இதை கேட்டுட்டு மாமி நொந்து போய் மாமாவே விட்டுட்டு அவ தங்கையாத்துக்கு போயிட்டாலாம். அவர் அப்படியே உன்கிட்ட வந்து அழுதுருப்பாரு. நீ அப்படியே பொங்கி எழுந்துட்டியாக்கும். ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? அவ தான் ஏதோ அறவே காடுனா நீ ஏன் லூஸ்தனமா நடந்துக்கிற? என்னடா இப்படி பேசுற? இந்த காலனியே மதிக்கிற ஒரு மனுஷன் மனசுன்னு வந்து போய் பொட்டியை தூக்கின்னு கிளம்பிட்டாரு. நல்ல வேளை அவரை நான் பார்த்தேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரை தெரியும் மகேஷ். என் மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா அவருக்கு? அவர் அழுதத என்னால பார்க்கவே முடியல. இப்ப கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. அவதான் வீட்டை விட்டு வெளில போக சொன்னா இவர் ஏன் வீட்டை விட்டு வெளில போறாரு? அவளுக்கு தான் அறிவில்ல. அவளெல்லாம் அடிச்சு அப்படியே வீட்டுக்குள்ள முடக்கி போடாம இவர் ஏமா பொட்டி தூக்கிட்டு வெளில போறாரு? கரெக்ட், இதேதான் நானும் கேட்டேன். ஆனா அங்கிள் நான் அவகிட்ட கேட்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. உன் கரிசனம்லாம் 100% ஓகே தான் மகி. பேசாம நீ அவரை நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்திருக்கலாம்ல. நீ என்ன பண்ண? ஆமா, அவர் இங்க கூட்டிட்டு வந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. எனக்கு இது ஸ்ட்ரைக்கே ஆகல மகேஷ். That's the point. You always react. You should act மகி. சரி, பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? நான் அங்கிளை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போனேன்னா அங்க குஷி ஒரு கும்பலே திரட்டி வச்சிருந்தா. வீட்டுக்குள்ள போனா ஐயோ கோவில் மாதிரி இந்த வீடு கிளப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே சிகரெட்டு புகை, தண்ணி நாத்தம். அதை பார்த்துட்டு அங்கிள் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. குஷியா? குஷியுமா இப்படி சேர்ந்துகிட்டு பண்றா? நான் முதல்ல அவகிட்ட பணிவாதான் பேசி பார்த்தேன். அவ இது ஏன் வீடு, நீ எதுக்கு இதுலலாம் தலையிடுறேன்னு கேட்டா. மகேஸ்வரி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அது அவ வீடு, அவ இஷ்டம். கேட்க வேண்டிய எங்க அப்பாவே கேட்கல, நீ ஏன் கேட்கறன்னு அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல மகேஷ். சாம்பிராணி போக வீசுற வீட்டுல சிகரெட் போக வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மாமா எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? சோ நீ சொன்னதை கேட்கலன்னு அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துட்ட. அடிச்சு தும்சம் பண்ணிட்டேன். மொத்த கூட்டமும் ஜீன்ஸை காணும் சுடிதார காணும் ஓடிட்டாங்க. அதான் நீ நினைச்ச மாதிரி நடந்திருக்கே. சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, ஏன் சோகமா இருக்க? தப்பு பண்ணிட்டோமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நான் அதுக்கு ஃபீல் பண்ணல மகேஷ். அந்த குஷி என்ன பார்த்து சவால் விடுறா. என்ன பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்றா. ஏய், அவ சின்ன பொண்ணு. அவ இடத்துல யாரு இருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பாங்க. விட்டு போவியா? விட முடியாது மகேஷ். நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா எனக்கு தான் நெருடலா இருக்கு. அவ எந்த லெவல் வேணாலும் இறங்கி போவா. ஏதாவது பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு மகேஷ். ஏய், நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாம இரு. நீதாண்டா என் பயமே. மகேஸ்வரி, 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 வாங்க. அங்கிள், நான் உங்க கூட பேசணும். இங்க வா. அங்கிள், ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஈவினிங் டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் வேலைய முடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்கறேன். நான் சொல்றேன்ல, வீட்டுக்கு வரேன் அங்கிள். நீங்க போங்க. நான் வெயிட் பண்றேங்க. நீ உங்க கூட பேசணும். நீ வாங்க. அங்கிள், நீங்க ப்ளீஸ் நீங்க போங்களே. நான் வரேன். வெயிட் பண்றேன். நீ சீக்கிரம் வா. 5 நிமிஷம் சீக்கிரம் வா. ஐயோ, குட் ஈவினிங் அங்கிள். என்ன ஈவினிங் வாக்கா? உன் குட் ஈவினிங்லாம் அப்புறம் இருக்கட்டும். நெகட்டிவா பாசிட்டிவா? என்ன அங்கிள், ஏதோ பிளட் டெஸ்ட் எடுத்த மாதிரி நெகட்டிவா பாசிட்டிவான்னு கேக்குறீங்க? எனக்கு ஒரு பிளட்னு பிறந்திருக்க, அவனை பத்தி கேக்குறேன். மெயில் பண்ணானா இல்லையா? மெயில் நான் செக் பண்றதே இல்ல அங்கிள். நெட் ஒர்க் பண்ணல. ஆண்டி, என்ன நல்லா மாட்டி விட்டீங்களே. நான் தான் சொன்னேனே நான் துருவி கேள்வி கேட்பாருன்னு. நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப யார் வந்து என்ன காப்பாத்துறது? மகேஸ்வரி, என்ன மிஸ்டேக் பண்ணாத. இத பத்தி என்னைக்கும் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க முன்னாடி உங்ககிட்ட கேட்க வேண்டாம் தான் பார்த்தேன். அங்கிள், உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமா? என்கிட்ட சொல்லுங்க அங்கிள். மகேஸ்வரி இருக்க பயமேன். என் சன்னாலதான் எனக்கு பர்சனல் ப்ராப்ளம். நீயும் என் மனைவியும் அன்னைக்கு என்கிட்ட ஏதோ மறைச்சிங்கன்னு நினைச்சேன். அதை நான் நோட் பண்ணேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். அது நான் போய் சொல்வேனா? எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஓப்பனாவே கேக்குற மகேஸ்வரி, ஒரு பொய்யான வளையத்துக்குள்ள நீயே மாட்டுற. செல்வி அவனை பெத்தவ, அவ அவனுக்கு ஷீல்டா இருக்கலாம். ஆனா நீ அப்படி இருக்க கூடாது. இஃப் யூ ஆர் வெல் விஷர். என்ன மகேஸ்வரி, உன் சைலண்ட் அப்செட்டா இல்ல ஆர்கியூமெண்டா? எதுவா இருந்தாலும் ஒரு உண்மை இருக்கணும். அங்கிள், நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். ஆனா 2 விஷயம் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. நான் உண்மையை சொல்றேன். What is this? It's not a film or a serial. சரி நான் ட்ரை பண்றேன். சொல்லு. சரி
நான் ட்ரை பண்றேன், சொல்லு. ஃபர்ஸ்ட் திங், நான் சொல்றதை கேட்டு ஷாக் ஆகக்கூடாது. ரெண்டாவது, நான் சொன்னதுக்கு அப்புறம் ஓவரா ரியாக்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்க மேல கோவப்படக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் ஓகேனா சொல்லுங்க, நான் இப்பவே அந்த விஷயத்த சொல்றேன். சொல்லு. நவீன் மெயில் அனுப்பல. அவன் அனுப்பவும் மாட்டான். ஏன்னா அவன் இன்டர்வியூவே அட்டென்ட் பண்ணல. அங்கிள் அங்கிள் நில்லுங்க அங்கிள். ஐயோ போச்சு, நான் இன்னைக்கு செத்தேன். வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. நான் இல்ல, மஹி எஸ்கேப். என்னங்க வாக்கிங் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க, காஃபி கொண்டு வரட்டுமா? காஃபி காஃபி ரொம்ப முக்கியமாடி. போ. என்னாச்சு? விளக்கு வச்ச நேரத்துல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? உனக்கு தெரியாது என்னாச்சு? உனக்கு சத்தியமா தெரியாது? சத்தியமா தெரியாதுங்க. நான் ஏன் கோவப்படுறேன்னு உனக்கு தெரியாது? என்னடி அம்மாவும் புள்ளைய சேர்ந்த முட்டாளாக்க பாக்குறீங்களா? ஏங்க எங்க மேல அபாண்டமா பழிய போடுறீங்க? ரொம்ப கோவப்படுறீங்க. ஏன் எதுக்குன்னு புரியலங்க. ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. புருஷன்கிட்ட பொய் சொல்ல மட்டும் உனக்கு தெரியும். புள்ளைக்காக உண்மையை புருஷன்கிட்ட மறைக்கவும் உனக்கு தெரியும். என் புள்ள மேல பாசம் இருக்கு, உண்மைதான். ஆனா என் புருஷனுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். தாலிக்கொடி உறவுக்கு அப்புறம் தான் தொப்புள் கொடி உறவெல்லாம். தாலிக்கொடி உறவுக்கு அப்புறம் தான் மத்த உறவெல்லாம். எங்க உன் தாலி மேல கை வச்சு சொல்லு, என்கிட்ட நீ எதுவும் மறைக்கலன்னு சொல்லுடி. சொல்லு சொல்லுடி சொல்லு. ஏங்க சாதாரண விஷயத்துக்கு தாலி மேல சத்தியம் பண்ண சொல்லி என்ன தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளுறீங்க. தர்ம சங்கடத்தை நான் உண்டு பண்ணலடி. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சாதாரணமா பேசிருக்க. அவன் போனா இல்லையா? சொல்லுடி சொல்லு. நீட்டி முடக்காத, உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். வாண்டடா கிட்ட மறைச்சிருக்க. அவன் இன்டர்வியூக்கு போனானா இல்லையான்னு எனக்கு தெரியணும். சொல்லு. என்ன தெரியணும் உங்களுக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்க. அம்மாவை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்கிட்ட கேளுங்க. டேய் நீ போ, நான் பேசிக்கிறேன், நீ போ. மா சுமாருமா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சீனா போட்டுட்டு இருக்காரு இவரு, அதுக்கு ஏத்த மாதிரி நீயும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. நீ போங்கறல, நான் பேசிக்கிறேன், போடா. மா சுமாருமா, இப்ப என்ன தெரியணும்? நான் இன்டர்வியூக்கு போல, இதான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய உண்மை. போதுமா? I didn't attend the damn interview. என்ன என்ன தைரியம்டா என் முன்னாடி நெஞ்சு முத்தி பேசுற ராஸ்கல். உன கொன்னுடா உன. ஏய் சே குடி. நானும் பாத்துட்டு இருக்கேன், அவனை சப்போர்ட் பண்ணி பேசுற. கொன்னுடா உன. யார் மேல கை வைக்கிறீங்க? எங்க அம்மா மேல மட்டும் கைய வெச்சீங்க. என்னடா உன? அடிவியா அடிவியா? அடா பாக்கலாம் அடா பாக்கலாம் அடா பாக்கலாம். அடி நீ அடா பாக்கலாம். கேளுங்க. உங்களை ஏன் அடிப்பா? நல்லா கேட்டுக்கோங்க, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். எங்க அம்மா மேல மட்டும் கைய வெச்சீங்க. நவீன் அவரை நான் அடிக்கட்டும் கொல்லட்டும், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ போற உள்ள. ஏண்டி உள்ள போ சொல்ற, வெளிய போ சொல்றீ? மானம் ரோஷம் சூடு சொன்ன இருந்து சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறதாண்டா இந்த வீட்டு வாசப்பதி மிடிக்க வேணாம் சொல்லு. கெட் அவுட். போடாதீங்க. டேம் ஐ கெட் அவுட். என்ன கெட் அவுட்ங்கறீங்க? நானே வெளிய போயிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளிய போறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கதோ இல்லையோ, எங்க அம்மா நிம்மதியா இருப்பாங்க. அதுக்கு டேம் ஐ கெட் அவுட். தொலை போடாதீங்க. நாய் சிக் சிக் நாய். டேய் நவீன் வாடா இங்க ப்ளீஸ்டா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா கண்ணா. அம்மாவுக்கு உன்னை விட்டா வேற யாருடா இருக்கா? சொல்றது கேளு, போகாத கண்ணா. ப்ளீஸ் நீங்க இங்க இருந்தே ஆகணும். ஏன்னா உனக்கு தாலி சென்டிமெண்ட், எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு சென்டிமெண்டே கிடையாது. ஐயோ இப்போ உங்க அப்பா கோவமா இருக்காரு, கொஞ்ச நேரத்துல கூல் ஆயிடுவாரா கண்ணா. நான் சரி பண்றேன், நீ எங்கேயும் போகாதடா, எங்கேயும் போகாதடா. நான் சொல்றேன். இந்த மாதிரி மிருகங்கள் இருக்கிற வீட்ல இந்த மாதிரி மனுஷலாம் இருக்க முடியாது. நான் போறேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. தப்பான முடிவு எடுத்துறாதடா கண்ணா. உன்னை விட்டு அம்மாவுக்கு வேற யாரு இருக்கா? தப்பான முடிவு கண்ணா, வேண்டாம் போகாதடா. நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேனே. நான் ஒன்னும் கோழை இல்ல. நான் வாழ்ந்து காம்பேன், பெருசா வாழ்ந்து காம்பேன். இந்த ஆள் முன்னாடி நான் பெருசா வாழ்ந்து காம்பேன். இந்த பாரு, நான் சொல்றது நீ இந்த வீட்ல நிம்மதியா இருக்கணும்னா நான் இங்க இருக்கவே கூடாது. தடுக்காத கண்ணா. கண்ணா நவீன் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நவீன் போகாதம்மா ப்ளீஸ், சொல்றத கேளு. நிறுத்துமா.
நான் உன் பிள்ளை சாக மாட்டேன், ஜெயிச்சு காமிப்பேன், புரிஞ்சுக்கோ. வேண்டாம் நவீன். டேய் கண்ணா, நவீன். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல்.